ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறா பிரியாணி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் 50 கிராம், பட்டை ஏலக்காய் கிராம் சேர்த்துக்குங்க. 100 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 400 கிராம் வெங்காயம் அதுவும் சேர்த்து. வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி 400 கிராம் எடுத்துருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். புதினா அரை கைப்பிடி போட்டுக்குங்க. மல்லி 1 கைப்பிடி, மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறா சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸால் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உலை நல்லா கொதிச்சு வரணும். உலை நல்லா கொதிச்சிருச்சு. 3/4 கிலோ பச்சை அரிசி போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, லேசாக கிண்டும். தண்ணி நல்லா வத்திருச்சு. நெய் சேர்த்து தம்முக்கு வச்சுக்கலாம். சண்டே சமையல் இறா பிரியாணி, டேஸ்டியான பிரியாணி. வாங்க சாப்பிடலாம்.